Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. கும்பமேளாவில் வைரலான காந்த கண்ணழகி மோனாலிசாவிற்கு சினிமா வாய்ப்பு கொடுத்த பிரபல இயக்குனர் சனோஜ் மிஸ்ரா பாலியல் புகாரில் கைது செய்யப்பட்டிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மகா கும்பமேளாவில் ருத்ராட்ச மாலை வியாபாரம் செய்து வந்தவர் இளம்பெண் மோனாலிசா போஸ்லே. இவரது காந்த கண்ணழகும் சிலிர்ப்பூட்டும் சிரிப்பும் பலரது இதயத்தை கொள்ளை கொண்டது. இவரது வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வைரல் தாண்டவமாடியது. இணையத்தில் பெரும் ஆதரவு குவிந்து கொண்டே இருந்தது. இப்படி எல்லை மீறிய ஊடக வெளிச்சம், பொதுமக்களின் அன்பு தொல்லை, செல்ஃபி வெறியர்களின் தொடர் தொந்தரவு என மூச்சுவிடக் கூட முடியாமல் திணறியதால் ஆள விடுங்கடா சாமி என மோனாலிசா சொந்த ஊருக்கே ஓட்டம் பிடிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. இதனால் ருத்ராட்ச மாலை விற்பனையில் கிடைத்த வருமானத்தை கூட இழந்து தவித்தார் மோனாலிசா. சினிமாவில் வாய்ப்பு குவிந்து கொண்டிருப்பதாக பல்வேறு தகவல்கள் நாள்தோறும் மோனாலிசா குறித்து பரவி சமூக வலைதளங்களையே ஆட்டம் காண செய்தது. ஆனாலும் எதுவும் உறுதிப்படுத்தப்படவில்லை. இந்த நிலையில்தான் பிரபல பாலிவுட் இயக்குனர் சனோஜ் மிஸ்ரா மோனாலிசாவின் சொந்த கிராமத்துக்கே சென்று சந்தித்து பேசினார். பாலிவுட்டில் ராம்கி ஜென்மபூமி, கஸ்னவி, ஸ்ரீநகர், ஷஷாங் உள்ளிட்ட பல்வேறு படங்களை இயக்கிய பிரபல இயக்குனரான சனோஜ் மிஸ்ரா தான் அடுத்து இயக்கப் போகும் டைரி ஆஃப் மணிப்பூர் படத்தில் மோனாலிசாவை நடிக்க வைக்கப் போவதாகவும் அதற்காகத்தான் அவரை சந்தித்ததாகவும் ஊடகங்களுக்கு பேட்டியாக அளித்தார். அதற்கான ஒப்புதலையும் மோனாலிசாவின் பெற்றோரிடம் பெற்றார் இயக்குனர் சனோஜ் மிஸ்ரா. இது சமூக வலைதளங்களில் பரவி ஹைப்பை ஏற்றியதோடு மோனாலிசாவுக்கு பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் குவித்தது. படத்தில் நடிப்பதற்கு முன்பே பாலிவுட் செலிபிரிட்டியானார் மோனாலிசா. இந்த நிலையில்தான் மோனாலிசாவுக்கு சினிமா வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் சனோஜ் மிஸ்ரா பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்டிருப்பது பேன் இந்தியா செய்தியாக மாறி பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. அதாவது ஹீரோயின் வாய்ப்பு கொடுப்பதாக கூறி 24 வயது இளம் பெண்ணை இயக்குனர் சனோஜ் மிஸ்ரா தொடர்ந்து பாலியல் வன்கொடுமை செய்ததாக புகார் கொடுக்கப்பட்டுள்ளது. மேலும் பாலியல் துன்புறுத்தலால் கர்ப்பமான அந்த பெண்ணை கர்ப்பத்தை கலைக்கச் சொல்லி கட்டாயப்படுத்தியதாகவும் புகார் கிளம்பியிருக்கிறது. 24 வயது பெண் அளித்த புகாரின் அடிப்படையில் சனோஜ் மிஸ்ராவின் ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டதால் டெல்லி காவல்துறை அதிரடியாக கைது செய்துள்ளது. சனோஜ் மிஸ்ரா மீது பாலியல் வன்கொடுமை, தாக்குதல், கருச்சிதைவை ஏற்படுத்துதல், மிரட்டல் ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மோனாலிசாவுக்கு சினிமா வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் சனோஜ் மிஸ்ரா பாலியல் புகாரில் கைது செய்யப்பட்டதால் மோனாலிசாவின் சினிமா வாய்ப்பு கேள்விக்குறியாகிவிட்டதே என சோகத்தோடு பகிர்ந்து வருகிறார்கள் மோனாலிசாவின் ரசிகர்களும் இணையதள வாசிகளும். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.